ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சித்ரா பௌர்ணமியோட ஃபுல் லாக் தான் ஃப்ரெண்ட்ஸ் அதில் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்துட்டு தேர் கிளம்புற ஈவினிங், திருவிழாவுக்கு முன்னாடி நாள் வந்துட்டு நைட்டு தேர் கிளம்பும். ஸோ தேர் கிளம்புறதுக்கு முன்னாடி கோயிலுக்குள்ளே பூஜை நடக்கும். காப்பு கட்டி 13 டேஸ் வந்துட்டு 13 டேஸ்க்குமே வந்துட்டு இந்த மாதிரி ஈவினிங் டைமில் பூஜை நடக்கும். பூஜை நடந்துட்டு இந்த மாதிரி உற்சவரை தேரில் வச்சு கோயிலில் 3 சுற்று சுற்றுவாங்க. காப்பு கட்டினதுலேருந்தே டெய்லி பூஜை நடக்கும். ஸோ திருவிழாக்கு பிஃபோர் 13 டேஸில் வந்துட்டு காப்பு கட்டிடுவாங்க. அதுலேருந்தே இந்த மாதிரி பூஜை நடக்கும். உற்சவரை கோயிலில் சுற்றுவாங்க 3 தடவை. ஸோ அன்னைக்கு நைட்டு வந்துட்டு தேர் கிளம்பும். தேர் கிளம்பி தேர் போயிட்டுருக்கு பாருங்க. ஸோ தேர் கிளம்பி அங்கே இருக்கிற ஏரியா ஃபுல்லாக தேர் போயிட்டுருக்கும். மார்னிங் தான் தேர் கோயிலுக்குள்ளே வரும். ஸோ இப்போ வந்து இந்த மாற்று வண்டியில் தான் வந்துட்டு அர்ச்சனை பண்ணுவாங்க. அர்ச்சனை வந்துட்டு எல்லாமே பண்ணிவிட்டு அந்த மாட்டு வண்டி ஃப்ரண்ட்டில் போயிடும். பின்னாடி வந்துட்டு தேர் வரும். இப்போ தேர் வந்துட்டு கோயிலுக்குள்ளே போகிறதுக்காக கோயில்கிட்ட வந்துருச்சு. கோயிலுக்குள்ளே தேர் போக போகுது. இப்போ கோயிலுக்குள்ளே தேர் போனதுக்கப்புறமா இங்கேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிற ஸ்ட்ரீட்லேருந்து விநாயகர் கோயில் இருக்கும். அங்கேருந்து தான் பால் குடம் காவடி எல்லாமே கிளம்பும். ஸோ வந்துட்டு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு கோயில் காவடி. இந்த கோயில் காவடி யார் இருப்பாங்கன்னா விழாக்குழு தலைவர். வருஷம் மாறிடுவாங்க. ஸோ அந்த தலைவர் தான் இந்த காவடி எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த காவடி வந்ததுக்கு அப்புறம் தான் பின்னாடி தான் வந்துட்டு எல்லா பால் குடம் காவடி, இந்த காவடி தான் ஃபஸ்ட்டு கோயிலுக்குள்ளே வந்துடும். இந்த காவடி வந்ததுக்கப்புறம் தான் பால் குடம் காவடி மற்ற எல்லாமே கோயிலுக்குள்ளே வரும். இப்போ வந்துட்டு எல்லா பால் குடம் வந்துட்டு இருக்குது. அப்புறம் பின்னாடியே காவடி எல்லாமே கோயிலுக்குள்ளே வரும். இந்த பால் குடம்லாம் வந்ததுக்கப்புறம் முருகருக்கு பாலாபிஷேகம் எல்லாமே நடக்கும். பூஜை எல்லாமே நடக்கும். அன்னதானம்லாம் போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அன்னதானம் வந்துட்டு மார்னிங் 6 o'clockலேருந்து மார்னிங் 10 o'clockலேருந்து ஈவினிங் 6 o'clock வரைக்கும் நடக்கும். ஸோ அந்த அன்னதானத்தை வந்துட்டு அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் தான் வந்து தொடங்கி வச்சாங்க. அவங்க வந்து மார்னிங்கே ஸ்டார்ட் பண்ணி வச்சிட்டாங்க. இந்த அன்னதானம் ஈவினிங் 6 o'clock வரைக்கும் நடக்கும். அந்த எல்லோ கலர் டிஷர்ட் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே வந்துட்டு பக்த சபை ஆளுங்க. ஸோ அந்த பக்த சபை ஆளுங்க தான் கோயில் வேலை எல்லாமே பண்ணுவாங்க. அவங்க தான் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் கோயிலில் இருக்க எல்லா வேலையுமே எடுத்து நடத்துவாங்க. இந்த அன்னதானம் எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி ஒர்க்லாம் அவங்க பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்துட்டு நைட் நாங்கள் கோயில் போனோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இது. கோயில் போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தோம். இது கொடிமரத்துக்கு முன்னாடி எல்லாரும் வந்துட்டு விளக்கேற்றி வச்சுருக்காங்க. விளக்கேற்றி சாமி கும்பிட்டுருக்காங்க. இது வந்துட்டு முருகரை பார்க்குறதுக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்காக அங்கே எல்லாமே க்யூவில் நிற்கிறாங்க. நாங்களும் அர்ச்சனை சீட் வாங்கிட்டு வந்துட்டோம் அர்ச்சனை பண்ணுறதுக்காக. இப்போது இங்கே நீங்கள் பார்க்குறீங்களா, வீடியோ ஸ்டார்டிங்கில் காமிச்சிருந்தேன்ல, தேர்வில் வச்சு சுற்றிட்டு இருந்தாங்களா கோயிலுக்கு முன்னாடி. ஸோ அதான் இந்த உற்சவரை வச்சு தான் கோயிலை 3 சுற்று சுற்றுனாங்க. ஆக்சுவலாக இந்த கோயிலில் முருகர் மட்டும் இருக்க மாட்டாங்க. நாகாத்தம்மன் சிலை இருக்கும்.
இது வந்துட்டு இங்கே நான் காமிக்கிறது பால்முனீஸ்வரர். நான் ஃபுல் வீடியோ எடுக்கல அவரை. ஸோ பால்முனீஸ்வரர், ஆஞ்சநேயர், அந்த 9 கிரகங்கள் எல்லாமே இங்கே இருக்கும். வெறும் முருகர் கோயில் மட்டும் இல்லை, நாகாத்தம்மன் எல்லாருமே இங்கேயே இருப்பாங்க. ஸோ நாங்கள் இப்போ உள்ளே வந்துட்டு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்றதுக்காக வந்துட்டோம். அர்ச்சனை பண்ணி நாங்களும் அங்கேருந்து நல்லபடியாக முருகரை தரிசிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ அங்கேருந்து கிளம்பிட்டு வெளியே வந்து பார்த்தா நிறைய கடை போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக இது எல்லா வருஷமும் எல்லா திருவிழாவுக்கும் வந்துட்டு நிறைய கடை போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே இந்த கடை போட்டிருப்பாங்க. ஸோ அந்த கடையெல்லாம் நாங்கள் போய் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு, முக்கியமாக பேபிஸ்க்கு விளையாட்டு பொருள் தான். ஸோ இங்கே வந்து இந்த கடையில் கிச்சனுக்கு தேவையான திங்ஸ் கூட இருந்துச்சு. ஸோ இது திருவிழா முடிஞ்ச நெக்ஸ்ட் டே மார்னிங். திருவிழா முடிஞ்ச நெக்ஸ்ட் டேவே காப்பு கழட்டிடுவாங்க. காப்பு கழட்டுறதுக்காக மார்னிங்லேருந்தே பூஜை நடக்கும். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், விநாயகர் கோயிலிருந்து தான் பால் குடம்லாம் எடுப்பாங்கன்னு. அந்த விநாயகர் கோயில் பேக் சைடில் ஒரு குளம் இருக்கும். அங்கேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து கோயிலில் பூஜை பண்ணி ஈவினிங் 7 o'clock அந்த மாதிரி வந்து காப்பு கழட்டிடுவாங்க. இது காப்பு கழற்ற நைட்டு நாங்கள் கோயிலுக்கு போயிருந்தோம். இது அப்போ எடுத்தது. காப்பு கழற்றதுக்கு முன்னாடி முருகருக்கு அபிஷேகம் எல்லா பூஜையும் முடிச்சுட்டு கொடிமரத்துக்கிட்ட இருக்கிற கொடியை இறக்குவாங்க. அதுதான் காப்பு கழற்றது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கொடி வந்துட்டு இப்போ இறக்கும் போது பாருங்கள், அதில் வந்துட்டு மயில், வேல், விளக்கு, கலசம் இது எல்லாமே வரைஞ்சிருக்கும். இது எல்லாமே வருஷம் கொடி ஏற்றும் போது அது வரைஞ்சி தான் வந்துட்டு ஏற்றுவாங்க. இந்த வருஷம் வந்துட்டு வரைஞ்சதை நெக்ஸ்ட் இயர் யூஸ் பண்ண மாட்டாங்க. வருஷம் அதை புதுசாக வரைஞ்சி கொடி ஏற்றுவாங்க. ஸோ இப்போ வந்துட்டு கொடி இறக்குறாங்க. இப்போ கொடி இறக்கி முடிச்சிட்டாங்க. ஸோ நாங்களும் இப்போ சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வரப்போ குல்ஃபி ஐஸ் பார்த்தோம். ஸோ நாங்களும் குல்ஃபி ஐஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சேனல் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஃபஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.